ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே நம்ம குத்தி விட்டுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம க்ரில் பண்ண போகிறோம். அதை அப்போ தான் நல்லா போய் குக் ஆகும். பாருங்கள் எப்படி நான் இது பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளே குக் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபோர்க்கை வச்சு ஓட்டை போட்டால் தான் நல்லா குக் ஆகும் உள்ளே போய்ட்டு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு பாதி ஆனியன், கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் 2 ட்ராப் விட்டுக்கோங்க போதும். 2 ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நம்ம நார்மல் கோல்டு வினர் விட்டுக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ட்ராப்ஸ் நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். லெமன் வேணால் லெமன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டொமேட்டோ கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.